நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த அதிகாலை வேளையில் நம் ஆண்டவரோடு இந்த புதிய நாளை நாம் துவங்குகிறோம். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய இந்த நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து அவரை ஆராதித்து இந்த நாளை பரிசுத்தப்படுத்த நம் அனைவரும் இந்த ஆராதனை கீதத்தில் இணைவோமா? ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பர் இயேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதித்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதித்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இதோ இன்றைய நாளில் மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 9 இறை வசனங்கள் 14 முதல் 29 வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த இறை வார்த்தை பகுதியில் ஏதோ ஒரு மனிதர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஓடி வந்து தனது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் தன்னையும் நம்பவில்லை, ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களையும் அவர் நம்பவில்லை. ஏன்? அவர் இயேசுவையே ஒரு கட்டத்தில் நம்பவில்லை. இயேசுவை பார்த்து அவர் கேட்கிறார், உம்மால் இயலுமானால் ஏதாவது செய் என்று சொல்லி. இதோ ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்கிறார். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவை நாம் ஆழமாய் விசுவசிக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசுவை நம்புகிற பொழுது, நம்மை படைத்த அந்த இயேசுவை, நம்மை பராமரித்து வழிநடத்துகிற இயேசுவை, சகலவிதமான ஆசீர்வாதங்களை தருகிற அந்த இயேசுவின் மீது, அவருடைய வல்லமையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுகிற ஒவ்வொருவரையும் அவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். இதோ அந்த பேச்சற்ற அந்த சிறுவனை சுகம் கொடுத்த இறைவன் இந்த நாள் முழுவதும் நமக்கும் சுகம் தருகிறார், நமக்கும் பலம் தருகிறார், ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிறார். இந்த நாளிலே நம்மோடு இருந்து நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். நம்பிக்கை இழந்து சோர்வோடு இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் புதிய எழுச்சியினையும் புதிய தெம்பினையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். இதோ அந்த நம்பிக்கையற்ற அந்த மனிதரைப் போல பல நேரங்களிலே நாமும் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நம்பிக்கை இழந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி வருபவராக இருக்கிறார். நம்மை தேடி வந்து தமது மார்போடு நம்மை அள்ளி அரவணைத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆவோமா? அன்பு பிள்ளைகளை, இந்த புதிய நாளை நாம் துவங்கி இருக்கிறோம். ஜெபிப்போமா? தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, நற்கருணை ஆண்டவரே, உணவான வடிவில் எங்களோடு இருந்து எங்கள் வாசம் செய்து
எங்களை ஆசீர்வதித்து அன்புலக அரவணைத்து பாதுகாக்கிற இயேசு தெய்வமே, இதோ என் மக்களை இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பயணங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் இந்த நாளை அர்த்தமுள்ள விதத்தில், ஆரோக்கியமான விதத்தில், நம்பிக்கையோடு வாழ அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை தாரும். எல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் உங்கள் அனைவருக்கும் அமையட்டும். ஆமென்.